ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்ப்போமா? இது ஹாரி பிஸ்கெட். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே உருக்குன நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுமானது. 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பொதுவாகவே நம்ம மைதா சேர்த்து செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமேவும் இந்த மாதிரி கீ ஆர் நெய் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம்ல, இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு புடி பிடிச்சோன்னா அந்த உருண்டை உதிராமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கரலாம். இருக்கட்டும். இது 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது வேறொரு பவுலில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கரலாம். இப்போது பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை 5 போர்ஷனாக கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கரலாம். ஒவ்வொரு போர்ஷன்ஸையும் நல்லா லைஸாக பரத்தி எடுத்துக்கிடுவோம். நல்லா லேஸாக பரத்தி எடுத்துக்கரலாம். இதில் ஒவ்வொரு ஷீட் மேலேயுமேவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிடணும். ஒவ்வொரு ஷீட்லேயுமேவும் இதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஒன் பை ஒன்னாக. இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷீட் எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக பரத்தி எடுத்துக்கரலாம். இருக்கட்டும். இப்போது இது மாதிரி நல்லா ஈவனாக பரத்தி எடுத்துக்கரலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிடுவோம். நாலா பக்கமும் நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கரலாம். நல்லா ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா தான், அன்ஹெல்த்தி தான். ஆனால் எப்போவோ ஒருக்கா சாப்பிட்றது தப்பு இல்லை. அது குழந்தைங்களுக்கு வீட்டிலே நம்ம சுத்தமாக செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல தானே. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம்லேயே வச்சு நல்லா கேர்ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஹாரி பிஸ்கட் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே பிஸ்கட்டை நம்ம ஒரு நாள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணுவோம். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.